இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசை மாவு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு நெய் தோசை ரெடி பண்ண போகிறோம். ஸோ கிறிஸ்பியாக வரணுன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு சைடு நல்லா வேக வச்சுட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ அந்த கலரே தெரிஞ்சிடும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கூடவே 10 பல் பூண்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வதங்கி வரணும். இது கூடவே நான் வந்து கேரட்டும் தக்காளி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது கூட சேர்த்துக்கோங்க. நெய் தோசைக்கு கொத்தமல்லி சட்னி தயார்.